கடந்த வாரம் நம்ம ஒரு காரியத்தை குறித்து தியானித்தோம். ஒருவேளை வந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1 யோவான்லேருந்து நம்ம சில காரியங்களை 1வது அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம், அப்படிதானே? அதில் யோவான் எதற்காக அந்த நிருபம் எழுதினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த வசனத்தை பார்ப்போமானால் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 4வது வசனம் என்ன போட்டிருக்கு? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லிட்டு காரியங்களை எழுதுறாரு. அதான் நம்ம எப்படி மீட்கப்படுறோம், அந்த காரியத்தை குறித்து, அப்புறம் தேவனோட உள்ள ஐக்கியம் எப்படி நமக்கு இருக்க வேண்டும் சொல்லிட்டு, அப்புறம் பாவத்தை குறித்தும் அவர் உணர்த்தி பேசுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. பாவம் என்றால் என்ன? ஒரு சின்ன கொஸ்டின். பாவம்னா என்னது? இப்போ நீங்களாம் உட்கார்ந்துருக்கதை பார்த்தாதான் பாவமா இருக்கு, அப்படிதானே? அந்த பாவமா? பாவம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்வது பாவமாக இருக்கிறது. அது ஒரு காரியம். இன்னொன்று வந்து அது பொதுவான காரியம். இன்னொன்று, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கும் போது அதை நாம் செய்யாவிட்டாலும் என்ன பண்றோம்? நம்ம தேவனுக்கு விரோதமாக நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி நாட்கள் மாறிக்கொண்டே வருகிறது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் சூழ்நிலைமையை பார்க்கும்போது ஒரு 3 விதமாக பிரித்து யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் யோசிக்கும்போது, அதாவது எப்படின்னா, உலகத்தில் நம்ம 3 காரியங்கள் பார்க்கலாம். ஒன்று, முழுமையான ஒரு உலகம். அதாவது உலகத்தின்படி ஒரு காரியத்தை எப்படி விவரிக்கிறாங்க, பாவம் என்றால் இல்லைன்னா தவறு என்றால் என்ன விவரிக்கிறாங்க. அதற்கப்புறம் உலகத்தோடு கலந்த ஒரு கிறிஸ்தவ உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம காது வழியா நிறைய காரியங்களை கேட்கலாம். அதுல கேட்குற இடத்துல என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இன்னொன்று, உண்மையான கிறிஸ்தவம். அப்படின்னா நம்ம வேதத்துல பார்த்து ஒரு காரியத்தை என்னது புரிந்து கொள்வது. அதாவது 3 விதமா இப்படி, ஒன்று உண்மை கிறிஸ்தவம், ஒன்று உலக கிறிஸ்தவம், இன்னொன்று உலகம். இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பிரித்து பார்த்தோம்னா நம்ம உண்மையான பாவம் என்ன, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அது அறியாதனால எப்போ மனிதர்கள் ஒரு காரியம் தவறு என்று அவங்களுக்கு தோணும், அதை பற்றி ஒரு உணர்வு இருக்கும்போது தான். ஆனா அது இல்லாதனால என்ன ஆகுது? வார்த்தைகள் நம்ம அதிகமா வார்த்தையை தியானிக்காதனாலையோ இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து உணர்வு இல்லாதனால என்ன ஆகுது? நம்மளுக்கு எது தப்புன்னு தெரியல, எது பாவம்னு தெரியல. நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா உடனே என்ன பண்றோம்? பொதுவாக கிறிஸ்தவ மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம என்ன நினைக்கிறது? நம்ம இந்தியாவில் உள்ள பழக்க வழக்கங்கள் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்களுக்கு பைபிள்ல எதுவுமே குறிப்பு இல்லை அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறைகளுக்கு என்ன பண்றோம்? மற்ற ஜனங்களையோ சரி இல்லை கிறிஸ்தவத்திலேயே பல காலமா பின்பற்றி வருகிற காரியத்தை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றோம்? வாழுகிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் வேதத்தை பார்த்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம போன அந்த 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது கடைசியா முடிக்கும் போது பார்த்தோம், நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுமா? நம்ம அறிக்கையிட்டு என்ன பண்ணணும்? அதை விட்டு வெளியில வரணும்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பாவத்தை மறைக்கிறவன் என்ன ஆக மாட்டானா? வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குது? நம்மளுக்கு எதுவுமே உணர்வு இல்லாம போகும்போது என்ன ஆகும்? நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கறது இல்லை, மனுஷங்க கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஆண்டவர்கிட்ட சுத்தமாவே என்ன பண்றது இல்லை, எதை குறித்தும் நம்ம மன்னிப்பே கேட்கறது இல்லை. அது ஒரு ப்ராசஸ். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம ரட்சித்து கொண்டார், மீட்டு கொண்டார், இதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் சிறு பிள்ளைகள்ல இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எனது வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் வரும். நம்ம வேதத்துல அவருடைய வார்த்தையில வளரும் போது என்ன பண்ணும்? அது ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமா, அந்த சத்தியத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணுவாரு? உணர்த்துவாரு. அப்படி உணர்வடையும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்க முடியும். அந்த மாதிரி நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண அறிக்கையிட்டு நம்ம அதை விட்டு விலகுறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பகுதி எழுத ஆரம்பிக்கும் போது 2வது அதிகாரத்துல இருந்து நம்ம சில வசனங்களை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2வது அதிகாரம் அவர் தொடங்கும் போதே எப்படி தொடங்குறாருன்னு பாருங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன சொல்றாரு? இது 1 யோவான் 2வது அதிகாரத்துல இருக்கு. முதல் வசனம் யோவான் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இந்த பகுதியில உள்ள நோக்கம் என்னது? முதல்ல உள்ள நோக்கம் பார்த்தோம், நீங்க உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு அவர் நிறைய காரியங்களை சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? விசுவாச பிள்ளைங்களுக்கு தான் என்ன சொல்றாரு?
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நிறைய பேர் ஏன்னா உலகத்துல இல்ல உலக கிறிஸ்தவத்துல இப்போ நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்ன, ஆண்டவர் நம்மை மன்னிச்சுட்டாரு, நம்மை ரட்சித்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம செய்கிற காரியத்துக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற மாதிரி நிலைமைகள் எப்படி இருக்கிறது உலக கிறிஸ்தவத்துல இருக்குது, இல்ல உலகத்துல உள்ள காரியங்கள் அப்படி இருக்கிறது. நாம எப்படி பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கும்போது இதே விசுவாச பிள்ளைகளுக்கு தான் யோவான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நம்ம வேதத்தை தியானிக்கும் போது நிறைய விஷயம் நம்ம உலக பார்வையில பார்த்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை கேட்டோம், அதுல பார்க்கும்போது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவீர்கள்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம வேதத்துல உலகம் நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துல இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன விபத்து நடந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன செக் பண்ணுவாங்க, ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்களா, ஓகே, வேற காயமே படாட்டி கூட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன இருக்கும்னா, அவனுக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா பாருங்க. ஏன்னா தலைக்கு அதுக்குள்ள இருக்க மூளைக்கு உலகத்துல என்ன இருக்கு, ரொம்ப மதிப்பு, வேல்யூ. அதாவது அதுல ஞானத்தை ஏத்துறதுக்கு நீங்க எவ்வளோ ஏத்துறீங்களோ அதுக்கு அளவுக்கு என்னது, அதுக்கு வேல்யூ கொடுக்கப்படுது. ஆனா வேதத்துல என்னது, இங்க உள்ளதோட இங்க உள்ளதுக்கு தான் என்னது மதிப்பு. அப்போ நம்ம வேதத்தை தியானிக்கிற கிறிஸ்தவர்கள் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, மூளைக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்துட்டு அதுக்கு எப்படி தீனி போடுறது, அதை நான் எப்படி இன்னும் டியூன் பண்றது, அப்படி இல்லாம என் ஆத்துமா என் இருதயம் எப்படி இருப்பது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம உலக ஞானிகள் இல்ல உலக விஞ்ஞானிகள் சொல்றத நம்புறோம். ஆனா அதுக்கும் ப்ரூஃப் இருக்காது. ஆனா வேதத்துல உள்ளதுக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரம் சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா வேதத்துல தேவன் சத்திய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இங்க பார்க்கும்போது என்ன போடப்பட்டிருக்கு, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ நம்முடைய தேவன் என்னது, பாவத்தை என்னது, அவர் பாராத சுத்த கண்ணர் என்று நம்ம பார்க்கிறோம். ரோமர் 6:1 நம்ம பார்க்கும்போது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதனாலே எப்படி பிழைப்போம். ரோமர் 6:2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாவத்துக்கு மரிச்சாச்சு, அப்படிதானே, மரித்தனாலதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கோம். அப்படி இருக்கிற நாம் இனி என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஆனா அப்படி 100% இருக்க முடியுமா? சரி, 100% இருக்க முடியல, அதனால நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்லலாமா? கிடையாது. நம்முடைய வாஞ்சை நோக்கம் எல்லாம் நான் இன்னும் பரிபூர்ணப்படணும், இன்னும் நான் பெர்ஃபெக்ட் ஆகணும், இன்னும் நான் அதுல முன்னேறணும். எப்படி உலகத்துல மனிதர்கள் இன்னும் நான் என் ஞானத்தை வளர்த்துக்கணும், என் பிள்ளைகள் இன்னும் அறிவாளிகளா வரணும் அப்படி நினைக்கிறார்களோ, ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் எப்படி நினைக்க வேண்டும், இன்னும் நான் ஆண்டவருக்குள்ளாக வளரணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு அதாவது பாவம் இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள என்ன குறைஞ்சிட்டே வரணும், நான் இன்னும் அவருக்கு நெருக்கமா மாறணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறவர்களா இருக்க வேண்டும். எதனால, நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, ஒரே தரம் நமக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி ஒரு பலியாக அவர் வருகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற நாம் அதுக்கு என்னது, ஒரு உரிய மரியாதை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி செலுத்த முடியும், அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தர்களாக மாற வேண்டும். 1 பேதுரு 1:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இயேசுக்கு தெரியாதா, ஆண்டவருக்கு தெரியாதா, என் பிள்ளைகளால எல்லா காரியத்திலையும் அவங்க என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா இல்ல எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்னு தெரியாதா? ஆனா என்ன சொல்றாரு, இன்னும் பரிசுத்தமாவுங்க. அவர் என்ன சொல்றாரு, பரிசுத்தரா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இன்னும் பரிசுத்தமாவுங்க. நீதி செய்கிறவங்க என்ன பண்ணுங்க, இன்னும் நீதி செய்யுங்க. அப்ப நம்மளுடைய வளர்ச்சி மேல் நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படியே ஒரு தேங்கின நிலையில இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போமானால் எபிரேயர் 12:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் என்ன பண்ணுமா, நாட வேண்டும். அந்த வசனத்துல யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அந்த நாட்டம் நமக்கு வேண்டும். ஏற்கனவே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது போல ஒரு விஷயம், ஒரு கோல் நமக்கு என்னன்னு தெரியணும், அது நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படி வாஞ்சித்து நாம் அதற்கு நேராக செல்ல வேண்டும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படி கிடையாது. இல்ல அந்த கோலை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, இல்ல கஷ்டமா இருக்கு அதனால நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. என் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் என்ன பண்ணுவேன், பரிசுத்தரா இருக்க நாட வேண்டும். நாடும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்மளை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாரு, வழி நடத்துகிறவராக இருப்பார். நம்ம தொடர்ந்து பார்க்கும் போதும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:11 எது அதற்கு உதவி செய்தான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை நமக்குள்ளாக செலுத்துகிறோமோ, ஏன்னா கொஞ்சம் காலமாவே நம்ம பார்க்கும்போது என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண முடியல, முக்கியத்துவம் கொடுக்க முடியல. எதனால, உலகம் நமக்கு அதிகமான பாரத்தை கொடுத்து கொண்டே இருக்குது.
நம்ம நிறைய நேரம் நின்று மூச்சு வாங்குறது கூட நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா அடுத்து இது பண்ணும் இதெல்லாம் யார் கொண்டு வந்தான்னு கூட தெரியல. வேதத்திலையும் நம்ம அது போல காரியங்களே பார்க்க முடியல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களாக கொஞ்சம் காலத்துல என்ன ஆகுது, மனிதனை உலகம் என்ன பண்ணுது, வேகப்படுத்தி கொண்டே வருது. வேகப்படுத்த மனிதன் என்ன பண்ணுறான், எதையும் சிந்திக்காமல், இல்ல சிந்திக்க கூட டைம் இல்லாம, இல்ல முடியாம அவன் என்ன பண்றான், அந்த ஓட்டத்துல தானும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம கொஞ்சம் நின்று யோசிச்சு பார்த்து வேதம் என்ன சொல்லுது, நான் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை நமக்குள்ளாக வைக்கும் போது அது நம்மை வழி நடத்தும். நீ உலகத்துக்காரன் இப்படி ஓடுறானா, நீ அப்படி ஓடுனாதான் உனக்கு கிடைக்கும்னு கிடையாது. நீ என்னை சார்ந்தது. அவர் என்ன செய்கிறாரு, நம்ம அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நமக்கு தேவையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், உலகத்துல உள்ளவர்களை பார்த்து இவங்கெல்லாம் நல்லா வசதியா இருக்கிறாங்க, இல்ல இவங்க வளர்ந்து கொண்டே போகிறாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பின்னாடி உள்ள காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தேவன் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் போது வாழ்க்கையில முக்கியமான காரியம் சமாதானம். அது நம்முடைய தேவன் மாத்திரமே தர முடியும். அதற்கு தேவையான காரியங்களும் அவர் மாத்திரமே செய்ய முடியும். நாம் ஏன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும்? முதல் காரியம், நம்ம அதே வசனத்துல 2வது காரியம் பார்க்கும்போது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி புரியுது? இந்த 2வது பகுதி வாசிக்கும் போது, இப்போ உங்க பிள்ளை இருக்கான், உங்க பிள்ளைகள் யாராவது இருக்காங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, பயங்கர சேட்டை பிள்ளைகளா இருக்கிறாங்க, டெய்லி பிரச்சனை பண்ணிட்டே வராங்க. நீங்க பெற்றோரா போய் நின்றுட்டு, டேய் நீ என்ன பிரச்சனைனாலும் பண்ணிட்டு வா, அப்பா நான் பாத்துக்கிறேன், இல்ல அம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிள்ளை எப்படி இருப்பான்? ஓகே, எனக்காக பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, நான் என்னன்னாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். உலக கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த 2வது வரி அப்படிதான் நம்மளுக்கு புரியும். எப்படி புரியும்? ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அதான் பிதா இடத்துல இயேசு பரிந்து பேச போறாரு. நான் என்ன செஞ்சா என்ன, அப்படி கிடையாது. அதான் வேதத்தின் கண்ணோட்டம் வேற, உலகத்தின் கண்ணோட்டம் வேற. இங்கே நான் பிள்ளையா நான் என்ன யோசிக்கணும், எங்க அப்பா டெய்லி இப்படி டீச்சருக்கு முன்னாடி அசிங்கப்படுறாரு, இல்லை எங்க அம்மா டெய்லி இந்த மாதிரி நிக்கிறாங்களே, நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவனாக பிள்ளை இருக்க வேண்டாம். அப்போ என்னுடைய இயேசு பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார், அதனால நான் என்னன்னாலும் செய்யலாம், அப்படி கிடையாது. முதல் காரியம், நான் பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா எனக்காக இயேசு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற அவருக்காக நான் எப்படி இருக்க வேண்டும், உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். நம்ம அதுல உள்ள இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். வேறு சில வசனங்களை நம்ம பார்ப்போமானால் நம்ம பார்க்கிறோம், என்னது, ரோமர் 8:34 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இயேசு நமக்காக என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்கிறதை நம்மால பார்க்க முடியும். அதே போல எபிரேயர் 7:25 பார்க்கிறோம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நமக்காக எப்பவுமே என்ன பண்றாரு, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மால பார்க்க முடியும். லூக்கால 22வது அதிகாரத்துல பார்க்கிறோம் பேதுருவை குறித்த ஒரு சூழ்நிலை. என்னது, இயேசு அவருடைய கடைசி காலகட்டம் வந்துருச்சு உலகத்துல இருக்கும்போது. அப்போ பேதுரு கிட்ட இப்படியாக பேசுகிறாரு. லூக்கா 22:31 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம் 22:32, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து. அப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளே பார்க்கிறோம். என்னது, இயேசு சொல்றாரு, சீமோன் பேதுரு என்ன பண்ண போறான், சாத்தான் அவனை சோதிக்க போறான், அவனும் இயேசுவை மறுதளிக்க போகிறான், ஒரு சூழ்நிலை நடக்க போகுது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நான் உனக்காக என்ன பண்றேன், வேண்டி கொள்ளுகிறேன். நம்ம பார்க்கலாம். அதாவது அதை நீங்க யோசித்து பார்ப்பீர்களானால் அந்த யோபுடைய காரியத்திலையும் நம்ம பார்க்க முடியும். என்னது, தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அங்கேயும் நம்ம பார்க்க முடியும். தேவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு, என் மகன் என்ன பண்ணுவான், நான் வேலி அடைத்து காக்கா விட்டாலும் உன் கையில விட்டாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், எனக்கு எதிராக பேச மாட்டான்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய காரியங்கள் மாறணும். எப்படி மாறும், அவர் எனக்காக மறிச்சிட்டாரு அதனால நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அப்படி கிடையாது. அவர் எனக்காக மறித்து இருக்கிறார். நான் ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 2வது காரியம், 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்போ அவர் நமக்காக முதல் காரியம், எதனால நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்,
அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 2வது காரியம், அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்காக அடிபட்டு, நமக்காக அவமானப்பட்டு, நமக்காக அந்த கேடடைந்து சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தி இருக்கிறார். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டாம். அதை புரிந்து கொண்டோமானால் நம்ம எல்லா விஷயத்திலையும் அவருடைய நேரத்துக்காக பொறுமையா காத்திருப்போம். அந்த பொறுமை வந்துட்டாலே தானா என்ன ஆகும், நம்முடைய பாவங்கள் குறையும். பாவங்கள் எப்போ வருது? மனிதனுடைய சுய இச்சையினால வருகிறது. அப்போ ஒரு சுய இச்சையில எழுக்குண்டு அவனுக்கு பொறுமை இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும், நான் ஏதாவது பண்ணி ஆகணும், என் வாழ்க்கையில முன்னேறணும். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து வாழ்க்கையில முன்னேறி பெருசா சாதிக்கணும். நீ ஒன்றும் இல்லை, நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாலே கர்த்தர் உன்னை நன்றாக நடத்துவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்போ என்ன பண்ணக்கூடாது, அந்த சுய இச்சைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது எப்போ போகும், நாம் ஆண்டவரையே சார்ந்து இருக்கும்போது. எதற்காக நாம் அப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா அவர் நமக்காக வந்து, நமக்காக இந்த பூலோகத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரத்தத்தை சிந்தி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த கேடு அடைந்து அவர் நொறுக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக ஜீவனையே தந்திருக்கிறார். நம்ம ஏசாயால பார்க்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், ஏசாயா 53:5 நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்காக. நம்ம அதை நம்பி அவரை பற்றி கொள்ளாம நம்ம என்ன பண்றோம், சமாதானத்தை தேடி இந்த ஒண்ணுமே இல்லாத மாயையான உலகத்துல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம ஓட தேவையில்லை. ஏன்னா நமக்கு சமாதானம் எங்க இருக்குன்னு தெரியுது. சமாதான காரணரே யார் தான்? இயேசுதான். மற்ற இடத்துல இருந்து எங்க இருந்து வரதோ அது என்னது, சமாதானம் கிடையாது. ஏன்னா சோர்ஸே எங்கதான் இருக்குது, இயேசு கிட்ட தான் இருக்குது. அப்ப நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகிறோம். அவர் நமக்காக, நம்ம ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து கொண்டிருந்தோம், அவன் தன் வழியில போனான். ஆனா கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல விழப்பண்ணினார். அவர் அந்த ஒரு நம்ம பார்க்கிறோம்ல, அந்த கடைசி கெத்செமனே தோட்டத்துல இருந்து நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவருடைய அந்த ஜெபத்தை பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் என்னாச்சா, வேர்வையை போல வந்ததை பார்க்கிறோம். அங்க தொடங்கி அவர் கடைசியா மரணித்து தன்னுடைய விழா எலும்புல குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்றாரு, நமக்காக சிந்தினார். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல ஆனது. இதுக்கு மேல ஒருத்தரால என்ன பண்ண முடியும்? தேவன் நமக்காக செய்திருக்கிறார். ஆமென். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாதவர்களாக, நாம் பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, சரி பாவம் செய்யக்கூடாது, அதுக்கு மாறா நம்ம என்ன செய்யணும், அந்த காரியங்களை நம்மால தொடர்ந்து யோவான் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். 3வது வசனம் 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் பாவத்துக்குரியவைகளாக இல்லாம மாறாக எப்படி இருக்க வேண்டுமா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். ஸோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய தேவனை அறிந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையா நான் வந்திருக்கிறேன், அப்படி நாம் சொல்வோமானால் நம்முடைய செயல்ல அது என்ன ஆகணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது நான் வந்து ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னா அது என்னுடைய செயல்ல என்ன பண்ணும், வர வேண்டும். அடுத்த வசனம் பார்க்கிறோம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் யாரா இருக்கிறானா, பொய்யனா இருக்கிறான். ஸோ கிறிஸ்தவர்களுக்கும் இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம், நாம் உண்மை உள்ளவர்கள். ஏன்னா நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். நாம் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். உலகம் பொய்யா இருக்கிறது. உலகத்துல இருக்கிறவங்களும் இப்படிதான் இருப்பாங்களா? நம்ம இன்னைக்கு சங்கீதத்திலயும் வாசிச்சோம், அவருடைய வாயிலிருந்து என்னதான் வருமா, பொய்கள் தான் வரும். அப்படிப்பட்ட இடத்துல நாமும் அப்படிப்பட்டவர்களை போல இராதபடிக்கு நம்முடைய செயல் எப்படி இருக்கணுமா, கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ணோம், அவருடைய கற்பனைகள் என்னது, அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம், வாசிக்கிறோம், அதற்கு நாம் என்ன பண்ணோம், கீழ்ப்படிய வேண்டும். வேதத்துல சொல்லப்படுகிற காரியம், திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற காரியம் அதுதான். என்னது, நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா என்ன பண்ணும், நான் சொல்றத செய்யுங்க. அதே பேதுரு சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு என்ன சொல்றாரு, சீமோன் பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. ஆமான்னு சொன்னா என்ன பண்றாரு, ஆமான்னு சொல்லிட்டு நீ திரும்ப என்ன பண்ண போகக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, நீ என்ன பண்ணும், மனிதனை பிடிக்க வேண்டும். ஏன்னா மனிதனை பிடிக்கணும்னு சொல்லி தான் அவர் கூப்பிடுறாரு அவனை. இப்ப அவன் என்ன பண்றான், திரும்பவும் மீன் பிடிக்க போறவனா இருக்கிறான். ஆனா இயேசு என்ன சொல்ற, நீ உண்மையா என்ன நேசிக்கிறனா நீ என்ன பண்ணும், மனுஷனை பிடிக்க வேண்டும். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சபையாய் அவரிடத்துல கூடி வந்து அவரை ஆராதிக்கிறவர்களா இருப்போமானால் நாமும் என்ன பண்ண வேண்டும், அவர் சொல்லுகிற கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். யோவான் 14:15 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கற்பனை என்ன கற்பனை, நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கற்பனை என்னது, தேவனிடத்துல என்ன பண்ணோம், அன்பா இருக்கணும். அப்படி தேவனிடத்துல அன்பா இருப்போம் என்று சொல்வோமானால் திரும்ப அதே சைக்கிள் தான், என்ன வருது, ரொட்டேஷன். அன்பா இருக்கிறோம்னு சொன்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். அவருடைய கற்பனை என்னது, தேவனிடத்துல அன்பா இருங்க. அதே போல மற்றவர்களிடத்திலும் என்னது, உன்னிடத்துல அன்பா இருக்கிறது போல பிறனையும் நீ நேசிக்க வேண்டும். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அவரை
பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொல்லுவோமானால் நம்முடைய செய்கைகள் அவருடைய கற்பனையை சார்ந்து அதற்கு கீழ்ப்படுகிறதாக மாற வேண்டும். நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 7:21. ஒருவேளை அப்படி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லியும் என்னுடைய வார்த்தையின்படி நடக்காதவனுக்கால என்னது பண்ண முடியாது. அதாவது உங்களுடைய வாயின் வார்த்தையினால நீங்க அறிக்கை இடுறதுல என்ன பண்ணல, முழு ரிசல்ட் கிடையாது. உங்களுடைய செய்கையில அது பிரதிபலிக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே தீத்துல கூட இந்த காரியத்தை நம்ம தியானித்தோம். என்னது, தீத்து 1:16 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா, அருவறுக்கப்பட்ட தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ நம்ம நம்முடைய செயலை குறித்து பார்த்தோம். முதல் காரியம் என்ன பார்த்தோம், நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி யோவான் எழுதுறதை பார்த்தோம். எதனால பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இரண்டாவது காரியம், நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து பலியாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்து அப்படி இருக்கிற நாம் பாவம் செய்யாமல் அதற்கு மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது, நம்முடைய செயல் என்னது, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தாலே நம்முடைய கிரியைகள் எல்லாம் என்னது, நற்கிரியைகளாக மாறிவிடும். அதுக்கு அடுத்தது வந்து நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், கிரியை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், 5வது வசனத்துல பார்க்கும்போது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். அந்த தேவனுடைய அன்பு என்ன ஆகும், நம்முடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி தேவன் எப்படி அன்பா இருந்தாரோ நம்முடைய குணமும் அன்பாக மாறும். அப்போ நம்ம அடுத்த காரியம் பார்க்கிறது, நம்முடைய குணம் என்ன பண்ணும், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக மாறணும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு என்ன பண்ணுமா, பூரணப்படும். எப்பவுமே சொன்னது போல நம்ம எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டெப்ல இருப்போம். ஆனா எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், பூரணப்படுவதற்கு நேராக நம்ம என்ன பண்ணோம், வாஞ்சித்து அதற்கு நேராக செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த குணம், நம்முடைய அன்பு வந்து எப்படி, நம்ம நிறைய வசனம் பார்க்க, அன்பில்லாதவன் என்ன பண்ண மாட்டானா, தேவனை அறிய மாட்டான். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்புறம் நம்ம யோவான் 14:21 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் என்னது, அன்பா இருக்கிறான். திரும்பவும் நம்ம அதே காரியத்தை தான் பார்க்கிறோம். எல்லாம் என்னது, ஒண்ணுக்கு கனெக்ட் ஆகிருக்குது. என்னது, அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வேன், ஆனால் அவரிடத்துல அன்பு கூறுவேன் என்று சொல்வேன், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படுகிறவனாக இருப்பேன். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற குணங்கள் எனக்குள்ளாக பிரதிபலிக்கும். அது பிரதிபலிக்கும் போது நான் தேவனிடத்திலும் அன்பா இருப்பேன், மற்றவர்களிடத்திலும் அன்பா இருப்பேன், அவருக்கு சாட்சியா இருப்பேன். நம்ம கொலோசியர் 3:14 இப்படியாக பார்க்கிறோம், பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நம்ம என்ன பண்ணுமா, தரித்து கொள்ள வேண்டும். வேதத்துல நிறைய காரியம் இருக்குது. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாடி ஒரு நாள்ல அதை குறித்தும் தியானிக்கலாம். அதாவது நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும், இல்ல நம்ம எதெல்லாம் தரித்து கொள்ளணும். நம்ம ஏற்கனவே சில காரியங்கள் பார்த்துருக்கோம். இங்க அன்பை தரித்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி ஒளியை நம்ம என்ன பண்ணோம், தரித்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, உலகத்துல வந்து நிறைய காரியங்கள் என்ன பண்றோம், நம்மை அலங்கரிக்கிறதுக்கோ இல்ல நம்ம வந்து மற்றவர்களுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம். அதை காட்டிலும் வேதத்துல நிறைய காரியங்கள் நமக்கு அலங்காரமா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலங்காரம் நமக்கு முக்கியமானதா இருக்கிறது. அதை நம்ம வேதத்துல படித்து என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி நடக்க வேண்டும், தேவன் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார். நம்ம பார்க்கிறோம், மனுஷர்கள் என்னை எப்படி பார்க்கணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்றது தான், நான் எதற்காக என்னை நானே அழகுபடுத்தி கொள்ளுகிறேன், இல்லை நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்னை மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்ணோம், இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்க்குறோம். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் அதற்கு மாறாக என்னது, என் தேவன் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறார், என் மேல என்னென்ன அலங்காரம் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், என்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும், என் ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு வந்து என்னது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறான்னு பார்க்குறோம். இப்படி வேதத்துல நம்மை தேவன் வந்து ஒரு வித்தியாசமான அலங்காரத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு எளிய மாடல் நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து நம்ம அடுத்த வசனத்துல பார்க்க முடியும். 6வது வசனத்துல, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சிம்பிளான ஒரு இது. இப்போ நிறைய காரியங்கள் அங்கங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது, இயேசுதான் எனக்கு என்னது, ஒரு மாடல், ரோல் மாடல். அவர் எப்படி இருந்தாரோ நான் என்ன பண்ணணும், அது போல என்ன மேட்ச் பண்ணணும். அதற்கு நான் வேதத்தை வாசித்து வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்துவை புரிந்து கொண்டு நான் என்ன பண்ணணும், அவரை போல மாற வேண்டும். அப்ப நம்ம இங்க பார்க்கிற வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே
தானும் நடக்க வேண்டும். அப்ப அவர் தான் என்னது ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு என்ன பண்றேன், மாதிரியை காண்பித்தேன்னு சொல்றாரு. அதே போல பேதுருல பார்க்கிறோம், 1 பேதுரு 2:21, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு யாரு மாடல்? இயேசு நமக்கு மாடல். அவருடைய அடிச்சுவடுல நடக்கிறது ஈஸியான காரியமா? அதற்காக வேற பக்கமா என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. வாசல் இடுக்கமா தான் இருக்கும், நம்ம அந்த இடுக்கமான வாசல்ல போக வேண்டும். கொஞ்ச காலம்தான். ஆமா, ராஜாதி ராஜா வரும்போது நம்ம அதுக்கப்புறம் எல்லாமே விசாலமா இருக்கும். போற பாதை இடுக்கமா இருந்தாலும் நம்ம அதை குறித்து கவலைப்படாம, என் இயேசுவும் இதே பாதையில போனாரு, அவருடைய சீஷர்களும் இதே பாதையில போனாங்க, பரிசுத்தவான்களும் இதே பாதையில போனாங்க, நானும் உற்சாகமா என்ன பண்ணுவேன், இந்த பாதையில போவேன்னு சொல்லிட்டு அவர் வைத்திருக்கிற மாதிரியை நாம் பின்பற்றி என்ன பண்ணோம், நடக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5 எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசுவில் இருந்த 1-2 சிந்தை சொல்லுங்க பாப்போம். இந்த சனிக்கிழமை கூட பார்த்தோம் நினைக்கிற போஜனத்தை பத்தி என்ன சொன்னாரு? சாப்பாடை பத்தி இயேசுவோட சிந்தனை என்னது? அவருக்கு சாப்பாடை காட்டிலும் எது பெருசா இருந்துச்சு? ஆமா, தேவனுடைய சித்தத்தை செய்வதே, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். அப்போ நம்ம எவ்வளோக்கு சாப்பாடுக்கு நம்ம பிரயாசப்படுறோம், டைமுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் டைமுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணோம், அதற்கு போல பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து இயேசு இடத்துல என்ன சிந்தை இருந்தது? அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றிட்டு இருந்தார். அவர் ராஜ்யம் எனது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டே வந்தார். அதை நாமும் சொல்ல வேண்டும். நம்ம நிறைய நேரம் புரிந்து கொள்ளாத ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் எவ்வளோ சமீபமா இருக்குதோ, இந்த வழியை சூஸ் பண்ணலன்னா அதே சமீபத்துல என்ன இருக்கும், நரகம் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை முடியும் போது நித்திய ஜீவன் வருது. அந்த நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளாதவர்கள் எந்த பக்கம் போவாங்க, நித்திய ஆக்கினைக்கு போவாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் ஒருத்தனுக்கு சமீபமா இருக்கு, நித்திய ஜீவன் ஒருத்தனுக்கு சமீபமா இருக்குன்னா, அவன் ஒருவேளை அதை சூஸ் பண்ணலன்னா அதே சமீபத்துல அவனுக்கு என்ன இருக்கும், நித்திய ஆக்கினை இருக்கும். அதனால நம்ம ரொம்ப என்ன பண்ணோம், விழிப்புள்ளவர்களா இருக்கணும். மற்றவர்களையும் அதே போல நம்ம எண்ணத்துல வைத்து, இவர்கள் ஒருவேளை ஆண்டவரை தெரிந்து கொள்ளலைன்னா அவங்களுக்கு சமீபத்துல என்ன இருக்குது, ஆக்கினை இருக்குது, நித்திய ஆக்கினை இருக்குது. அப்போ நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணுமா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இயேசு என்னென்ன செய்தாரோ, அவர் என்னென்ன அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போனாரோ, நாமும் அப்படியே இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், கடைசி வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதே சத்தியத்தை நீங்க எவ்வளவு நாள் கேட்ட மாதிரியே இருக்கு, இதே வசனத்தை. பாஸ்டர் எப்போ பேசினாலும் இந்த மாதிரி வசனத்தையே பேசுறாரு, பிரதர் எப்போ பேசினாலும் இதே வசனத்தை திரும்ப பேசுறாரு, அப்படி போர் அடிக்குது இல்லை கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, யோவான் அங்க அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. 7வது வசனத்துல என்ன சொல்றாரு, சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் பெற்றிருந்த பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்க வசனம் தானே. ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே மாறாதது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வார்த்தை, இந்த வசனம் 2000 வருஷம் இல்லைன்னா என்னது ஒரு 1900 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதி முடிச்சது, இது இந்த நாட்டுக்கு இந்த காலத்துக்கு என்ன ஆகாது, ஒத்து வராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் நினைக்கிறாங்க. சில வசனங்கள் இப்படியே வாசிப்பாங்க, வாசிச்சுட்டு இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது, இது இல்லை, இது என்னது நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வராது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அப்படி இருக்கிற உலகத்துல எப்படி நூதனமானது ஒன்றும் இல்லையோ, நம்முடைய வேதத்துல நான் புதுசா எனக்கு ரசனையா, அப்படி என்ன சொல்றது, காதுக்கு இனிமையா கேட்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படாம, இல்ல அது போன்ற செய்திகளை நான் தேடி அலையணும் யூடியூப்லலாம் நம்ம அலையாம, மாறாக நேற்றும் இன்றும் மாறாத இந்த தேவ வசனம், ஆதி முதல் அவர் என்ன நமக்கு கற்பனையாக வைத்திருந்தாரோ அதே கற்பனையை இன்னும் வைத்திருக்கிறார். நம்ம அதை வாசிச்சு அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்வோமானால் நாம் பாவம் செய்யாதவர்களாய் இருப்போம், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா.